திருகு சிந்தையை தீர்த்து செம்மை செய்து பரிகையோரலை பற்றி பதம் அறிந்து உருகி நைபவர்க்கு ஊனம் ஒன்று இன்றியே அருகு நின்றிடும் ஆனைக்க அண்ணலே அருகு நின்றிடும் ஆனைக்க அண்ணலே துன்பம் இன்றி துயரின்றி என்று நீர் இன்பம் வேண்டில் இராப்பகல் ஏத்துமில் என் பொன் ஈசல் இறைவன் என்று உள்குவார்க்கு அன்பனாயிடும் ஆணைக்க அண்ணலே என் பொன் ஈசன் இறைவன் என்று உள்குவார்க்கு அன்பனாயிடும் ஆணைக்க அண்ணலே ஆணைக்க அண்ணலே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சொல்லத்தான் பேசுகிறேன். இன்று நான் பார்க்க இருப்பது திருமூக்கீச்சரம், அதாவது உறையூர் பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில் இருக்கு இல்லைங்களா, அந்த கோவிலில் ஆடி கிருத்திகைக்கு புகழ்ச்சோழ நாயனாருடைய குருபூஜை மிக அற்புதமாக திருவானைக்காவல் சிவராகவன் ஐயா அவ்வளோ அழகாக ஐயாவுடைய பேச்சு கேட்கவே வேண்டாம், அவ்வளோ அருமையாக ஐயா பேச பேச பார்த்திங்கன்னா அடியார்கள் அவ்வளோ ஆர்வமாக கேட்பாங்க. நடுவில் சிவசிவ அப்படின்னு சொல்லிகிட்டே கேட்பாங்க. அவ்வளோ அற்புதமாக ஐயாவுக்கெல்லாம் அந்த புகழ்ச்சோழ நாயனார் செய்கிறதுக்கு கோவிலில் நிறைய ஓதுவா மூர்த்திகள்லாம் அந்த கதை அதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு பரிவட்டம் கட்டுவாங்க. அது மாதிரி ஐயாவுக்கு கட்டி ஐயா அற்புதமாக அந்த புகழ்ச்சோழ நாயனாருடைய அந்த வரலாறை ரத்தின சுருக்கமாக ஐயா அடையார் புடைசூழ விவரித்த அந்த நிகழ்வும், அதை தொடர்ந்து புகழ்ச்சோழ நாயனார் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அந்த புகழ்ச்சோழ நாயனாருடைய தீபாராதனை மற்றும் அந்த ஆடி கிருத்திகைங்கிறதுனால முருகனுடைய வள்ளி தெய்வானை சமேத முருகனுடைய தீபாராதனையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் கந்தனின் அருளும் புகழ்ச்சோழ நாயனாரின் அருளும் பெறலாம் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம். பூங்கடல் சேவடிக்கு அடிய பெருமக்களே, நமக்கெல்லாம் மெத்த பெருமிதத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு நாயனாருடைய குருபூஜையிலே நமக்கு வைத்துள்ளது. திருஞான சக்கரவர்த்தி அவர் வரலாற்றை சொல்ல வந்த ஆசிரியர் தேவி செக்கிறார். அதற்கான தோற்றுவாயை இவருக்கு முந்தி இடம்பெறுகின்ற பொய்யடிவில்லா புலவர் புராணத்தினுடைய இறுதிப்பாட்டிலே அறிவித்து நாயனாருக்கு தோற்றுவாய் செய்வார். அந்த இறுதிப்பாடலிலே இப்படி அமைந்திருக்கும் அந்த தொடர்கள். ஆங்கவர்தம் அடியினிகள் தலைமையில் கொண்டு அவனையெல்லாம் தாங்கியவன் குடைவளவர் குலம் செய்த தவமணியார் கௌரி சோழன் குலம் செய்த தவம் நாயனார் ஓங்கி வளர் திருத்தொண்டில் உண்மை உணர் செயல் புரிந்த பூக்கடலா புகழ்ச்சோழர். இது ஒரு விடுகதை மாதிரி ஒரு புதிர் அவிழ்க்கப்படாத ஒரு தொடராக அமைகிறது. ஓங்கி வளர் திருத்தொண்டு என்பது என்ன, அதை உண்மை உணர்வதுன்னா என்ன, செயல் புரிவதுன்னா என்ன, இதுதான் நாயனாருடைய திருச்சரிதம் அடங்குது. ஓங்கி வளர் திருத்தொண்டு, சிவபெருமானுக்கு செய்யும் தொண்டு திருத்தொண்டு நாம் எல்லாம் அறிவோம். அது வளர் திருத்தொண்டாக எப்போது அமையும், ஓங்கிய திருத்தொண்டாக எப்போது உயரும், இதுதான் நாம் அறிய வேண்டியது. அதை நாயனாருடைய வரலாறு மூலமாக நமக்கு ஆசிரியர் அறிவுறுத்துகின்றார். திருத்தொண்டு என்றால் சாமானியமானதல்ல. சிவனுக்கு ஆட்பட்டு பரம்பொருளாகி அந்த பரம கருணாமூர்த்திக்கு நம்மாலே ஒழுங்குமுறையாலே என்ற திருப்பணிகளை செய்வதுதான் திருத்தொண்டு. அது எப்போது வளரும்,
அது எப்போது ஓங்கும்? இதுதான் வினா. அதனுடைய உண்மை என்ன? அதற்காக நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன? ஓக்கியவர திருத்தொண்டி உண்மை உணர் செயல் புரிந்து பூங்கிடலாம். இந்த விடுகதையை கொஞ்சமாக சேர்க்கிறாருடைய திருவடி சார்பு கொண்டு அமைப்போம். எப்போ நாம திருவேடத்தை சிவமாக பார்க்க முற்படுகிறோமோ அப்போ திருத்தொண்டு ஓங்கும், வளரும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் திருவேடம் என்பது விபூதி, உத்திராட்டம் என்று சொல்லப்படும் தெய்வ திரு கண்டிகை மாலை, தெய்வ திரு தாழ்வர மாலை, ஐயன் அடையாள மாலை. அதை அணிந்தவங்க சிவமா கருதப்பட வேண்டும் என்பது சைவ விதி. பக்தரது திருவேடத்தையும் சிவாலயத்தையும் பரமேஸ்வரன் என்று கண்டு வழிபட வேண்டும் என்பது எம்பிரான் மெய்கண்ட தேவநாயனா நம்ம கிட்ட அருள் ஆணை. அதற்காக வாழ்ந்தவர் எம்பெருமான் மாமன்னர் புகழ்ச்சோர். ஒரு வரலாறு அதுதான். திருவேடத்தை வழங்கினால் தொண்டாகுமா என்று நமக்கு ஐயப்பாடு நிகழும். ஆட்சிக்கு எது தெரியுமா? முதன்மை திருநீர். திருநீற்று முதல்வரையே பாலிப்பார். இப்படிங்கிற நாயனார் இந்த மாமன்னர் புகழ்ச்சியோடர். கரூர் எங்களுக்கு ஒரு தலைநகரம் தான். உறையூர், கரூர், காவிரிப்பூம்பட்டினம், திருவாரூர், திருச்செங்கல்லூர் 5 தலங்கள் எங்களுக்கு தலைநகரமா இருக்கு. உறையூர்லேருந்து கரூர் போற இந்த நாயனார் வாழ்க்கையில நாம என்ன ஒரு பாடம் கத்துக்கிறோம்னா, ஒரு ஊருக்கு போனா இப்ப நம்ம ஒரு சொந்த வேலைக்காக போவோம், ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு வேற காரியத்துக்காக சாமி கோயில் இருந்தா பார்க்க மாட்டோம், நேரம் இடத்துக்கு தான் போவோம். நாயனார் பெருமக்களை என்ன பண்ணுவாங்க? அம்மையப்பரை வழிபட்ட பிறகுதான் தங்களுடைய சொந்த அலுவலுக்கு போவாங்க. அதே போல எங்க நாயனாரும் கோயிலில் போய் ஆணிலையப்பர், அந்நிலை அருணார் வாழ்வது ஆணிலை என்னும் கோயில் என்று பிரிவான சொல்லும். அங்க போய் சாமியை வழிபட்டுட்டு அத்தாணி மண்டபத்துல, கொல்லு மண்டபத்துல வீட்டிலிருந்து அந்த அரசாட்சியை மேற்கொள்கிறார். குறுநில மன்னர்கள் எல்லாம் இவரிடத்திலே மண்டியிட்டு கப்பல் செலுத்துகிறார்கள், திரை செலுத்துகிறார்கள். அரசாட்சி கிரமப்படி கேட்கிறார் மந்திரிகளை. மந்திரிகளுக்கு ஒரு பெயர் வச்சார் சேர்க்கிறார். உணர்வு நிறை மதிநீடு அமைச்சர். உணர்வுனால நிறைஞ்சிருக்கணும், அறிவுனால நீண்டு இருக்கணும். உணர்வு நிறை மதிநீடு அமைச்சர் என்று மந்திரிக்குரிய இலக்கணத்தையும் ஆசிரியர் சொல்லுவார், தேவி சேர்க்கிறார். ஏன்னா அவரே முதல் மந்திரியாக இருந்தவர் அல்லவா. நம்ம கப்பல் செலுத்தாத யாரும் நன்மை உண்டாரு. அப்ப மந்திரிகள் சொல்றாங்க, ஒருத்தர் இருக்கார், அவர் மலையே அரணா கொண்டு இருப்பதனால எதிர்த்து துணிந்து கப்பல் செலுத்த முன் வருவதில்லை. யாரும் அதிகமா அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தாரு, அதே அதிகமாக அவர் நம்மகிட்ட கப்பல் செலுத்துறவன்னு மாமன்னர் நகைக்கிறார். புன்முருள் போட்டு உங்களை நிறுத்தரிக்கக்கூடிய படைந்தா எடுத்து செல்லுங்க, போர் தொடங்க அப்படிங்கிற அடல் வளவ ஆணையினால் அமைச்சர்களும் புறம்போந்து கடல் அணைய நெடும்படையை கைவகுத்து மேற் செல்வார். ஆசிரியர் அழகான சில வஞ்சி விருத்தங்களாக சொல்வார். கயமுடு கைமதி புத்தின அயமுடன் அயமொழி முட்டின வயவர் முற்றன வியனமர் வெயிலிடம் மிக்கது மலையோடு மலைகள் வளைந்தன அலைமத அருவி கொடிப்படு சிலையின விசையில் விசைத்தது கொலைமத கறி கொலை முற்றது. அது ஒரு செய்தி தெரியும். சோழ சைன்யத்து வீரர்கள் இருக்காங்களே, வெற்றி அல்லது வீரமரணம் கொள்கை உடையவர்கள். உண்ட ஒருவேளை சோத்துக்காக ஆமிய கொடுப்பாங்க. பழைய காலம் வர பாருங்கள, ஒருவேளை சோறு சாப்பிட்டதுக்காக மாமன்னருக்காக தமது இன்னுயிரை நீக்கக்கூடிய அளவுக்கு அவர்களோட கொள்கை பிடிப்பு இருந்தது அந்த காலத்து வீரர்கள். போர்ல இவங்களுடைய சேனதாக செய்யும் சோழ சைன்யம் வெற்றி பெறுது. அதிகமான் காட்டுக்குள்ள ஓடி போய் தப்பிச்சுக்கிறார். அந்த அதிகமான் நாட்டில் இருக்கிற பெண்கள், யானை, குதிரை, மற்ற செல்வங்கள் இவற்றையெல்லாம் திரட்டி சோழ நாட்டு கொண்டு வராங்க. பெண்களையும் ஆட்சிக்கு வராங்கன்னா அவங்களுடைய கற்பு நிலை பாதிக்கக்கூடாது. மாமன்னருடைய ஆட்சியிலே மகளிர் நலம் காக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையினாலே அதிகமான நாட்டை சார்ந்த பெண்களும் இங்கே சோழ நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு அவங்களுக்கு தக்க பாதுகாப்பு அளிக்கிறார் பால் உய வந்த நமது நாயகர். என்ன பண்ணாங்க? பழைய கால முறைப்படி எதிரி சைனியத்தில் இறந்தவருடைய தலையெல்லாம் வெட்டுப்பட்டு துண்டாகி இருக்கும் தலையெல்லாம் மதில வைக்கிறாங்க. மாமன்னர் பார்வையிட வருகிறார். மண்ணுக்கு உயிராமலும் மன்னவனார் எண்ணி பெருகும் தலை யாவையும் நன்னி குடலும் தலை ஒன்றை நடு கண்ணுற்றுவோர் புற்சடை கண்டனர். பல தலை ரத்தம் உருகிட்டு இப்பதானே அந்த தலை வெட்டப்பட்டிருக்கு. சில ஒரே ஒரு தலை சடையோடு
அதனாலதான் பிறைவளரும் செஞ்சடையான்னு ஏற்கனவே ஆசிரியர் சொன்னார். இவருடைய ஆட்சியில சடைக்கு முக்கியம். சடை என்பது இறைவனுடைய சர்வஞ்சத்துவம் உற்றுணர்வை குறிக்கும். இறைவன் எல்லாவற்றையும் அறிந்தவாறு அறியக்கூடிய ஆற்றல் உடையவன் என்பதை காட்ட அவரது சடைதான் இலக்கணமாக பார்த்த உடனே நடுங்கிறார். ஏன்னா இவருடைய மனதில் ஒரு அடியார் எதிரி சங்கியத்தை சேர்ந்தவர் தான். இன்னும் ஒரு பாடம் கற்றுக்கிறோம். சைவம் என்பது காலம் கடந்தது, எல்லை கடந்தது, தேசம் கடந்தது. நாம என்ன நினைப்போம், நம்ம கூட்டாளியா தான் நம்ம வணங்குவோம். அது தவறு. எந்த கூட்டமா இருந்தாலும் திருவேடம் திருவேடம் தான், சிவனடிமை சிவனடிமை தான். அங்கு வணங்க வேண்டுவது நமது தலையாய கடமை. அதை நம்ம மறந்துடும். நமக்கு அதெல்லாம் செய்ய தெரியாததுனால அவர் தவறா கோயிலுக்கு போய் கூட வெளியே ஈட்ட மாதிரி நிலையில தான் நம்முடைய அறியாமை நமக்கு இருக்கு. எங்க போனா சாமி அருள் பெறலாம் என்பது கூட நமக்கு தெரியாம தான் இருக்கு. இதை பார்த்த உடனே, தலையை பார்த்த உடனே நடுங்கிற கண்ட பொழுதே நடுங்கி மனம் கலங்கி கை தொழுது கொண்ட பெரும் பயத்தொழுதும் குறித்து எது சென்று அது கொண்டாந்த பின்திருவோம் தீத்தலையை தலைவரையை பார்த்தபடி வருந்த நான் உலகியல வெற்றி பெற்றிருக்கலாம். அதே நான் நாட்டை தகவலோட தலைவராக கொண்டு ஆண்ட மன்னன். தகவலூர் தான் இன்னைக்கு தர்மபுரியை தலைவராக கொண்டு ஆண்ட மன்னன். நாட்டை வெற்றி பெற்றிருக்கேன். நான் அருளையில தோற்று பெற்றேன். ஒரு சடைதாங்கிய பெருமான், நீர்தாங்கும் சடை பெருமான் நெறிதான் கண்டவரானார். சீர்தாங்கும் இவர் வேண்டி சிறந்தாங்கி வர கண்டும் பார் தாங்க இருந்தேனோ படி தாங்குவேன். நானா உலகாட்சி பண்றேன், படி அல்லவா தாங்கி சுமக்கிறேன். தாரையா நீர் கருவி நகர் எல்லை மந்திரிகளை கூப்பிடுறார், அவன் மகனை கூப்பிடுறார். மணிமகுடத்தை மகனத்துக்கு கொடுத்து மன்றுளார் வழியில நீ ஆட்சி பண்ணு என்ற மன்றுளார் சிதம்பரம் பெருமான், தில்லை கூத்த பெருமான், தில்லை கூத்தருடைய திருவடியை ஒற்றி உன்னுடைய அரசாட்சி அமைவதாக என்று சொல்லி ஆணையிட்டு தீய வளர்க்க சொல்றார். நாயனாவுடைய நிலையை பார்க்கணும்னா புரிஞ்சுக்கவே முடியாது, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாது. கண்ட சடை சிரத்திரிவோ கனகமணி கதத்தேர்ந்து கொண்டு திருமுடி தாங்கி குலவுமறி வளம் கொள்வார். வளம் கொள்ளும்போது சாமியோட அஞ்சலிக்கு அன்றபிரான் திருநாமம் தஞ்சைக்கு வெளுத்தோய் மண்டு தகர் பிழமைகளை மகிழ்ந்தவர்களை ஒழிப்பார். அவ்வளவுதான் உள்ளே போயிட்டார். மற்றவர்களுக்கு அது தீ அடலாக சுட்டது, சாமிக்கு நிழலாக அவருடைய உயிரை தொட்டது. போய் சேர்ந்தார். சாமிகிட்ட போய் அக்கருணை திருநிலருக்கு ஆறாய் அமைந்திருந்தார். பெருபுராணம் முடிக்கிறது. இறைவனுடைய தூக்கிய திருவடியில அந்த பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டே ஒரு காலைக்கு ஒரு கால் உயர்ந்து வளருகின்ற பேரின்பம் அது. அதிலே தோய்ந்து இன்புற்று வாழ்கின்றார். அவருக்கு அழிவு கிடையாது. அதனாலதான் சேக்கிரார் முன்னாலே சொல்லுவார், அன்னகரில் பாரளிக்கும் அடலரசர் ஆகின்றார். நிகழ்காலத்தில் சொல்லுவார். இன்னைக்கும் இருக்கார். நான் உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விண்ணப்பம் செய்வேன். நமக்கு எத்தனையோ குறைகள் இருக்கும். சாமிகிட்ட போனாலும் தீரும். பஞ்சவந்த சாமியோ காந்திஜியோ தீர்ப்பாங்க. ஆனால் இவர் மிக விரைவா தீர்ப்பார். அவ்வளவு ஆற்றலுடையவரா குறையிருந்து வேண்டுவர் குறிப்பின் வழி கொடுத்தவர். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஒரு நொடியில் அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய உயர் பெரும் தொண்டு செய்தவர், ஓங்கி வர திருத்தொண்டு புரிந்தவர் என்பதுமான நாயனார். புராணம் மூலமா நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிறோம். திருவேகத்தை சிவமா பார்த்து உயிர் நீத்த நாயமார்கள் 3 பேர். ஒருத்தர் மெய்ப்பொருளார், அவர் திருநீரு திருவேணி சடைக்கா உயிர் நீத்தார். இன்னொருத்தர் தீபலிக்கா மட்டும் உயிர் நீத்தார். ஏனாதியார் சடைக்கா உயிர் நீத்தார் என்று சொல்லி அடியை பெற்ற பாக்கியம் பெரும் பாக்கியம் இதை கொடுத்த பெருமக்கள் அத்தனை பேருடைய திருமணியை வணங்கி கொண்டு இந்த சின்ன அளவுல அடியனுடைய பரசம் குற்றைவல்வார் செய்கிறார். இவங்களை புகழ்வதே சில தொண்டு தான். குற்றைவல்னா சிறிய தொண்டு. அவங்க நம்ம சிறிய தொண்டு செய்ய முடியும் நாயன்மார்களுக்கு. அவங்களை புகழ்ந்து ஏற்றிக்கிட்டே இருந்தோம். இருச்சேர் இருவனையும் நீங்க இறைவன் பொருள்சேர் புகழ் புரிந்தார் மாட்டேன் என்பது திருக்குறள். ஆக நாயன்மார் பெருமக்களுடைய புகழை சொல்லிக்கொண்டே அவர்களை நம்ம சொந்தக்காரர்கள் ஆகிட்டோம். அவங்களுக்கு சொந்தக்காரங்கள் நம்ம ஆகிட்டோம்னா நம்ம பிரச்சனை ஒண்ணு கூட கிடையாது. நொடி பொழுது சூரியனுடைய ஒளி முன் பனி நிற்காதது போல, இருள் நிற்காதது போல அத்தனை மறைக்க இந்த வாய்ப்பை தந்த அத்தனை பெருமையை வழங்கி கொண்டு